நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதற்கு முன்னிருக்கிற வசனத்தின் பின்பகுதியிலே 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டுடைய ஒரு அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய கூக்குரலையும் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்கத்தக்கதான வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் நம் வாழ்க்கையிலே சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம் வாழ்விலே சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அதைதான் அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை இந்த வார்த்தையில் பார்க்க முடிகிறது. அதனால் நம் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே நாம் நன்மையை பெற, அற்புதங்களை பெற, எல்லா காரியங்களும் கைகூட வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபிக்கின்ற அனுபவம் வேண்டும். 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அதன் மூலமாக நம் வாழ்வில் வருகிற சோதனைகளுக்கு நம்மால் மேற்கொள்ள முடியும், பிரச்சனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். அந்த அனுபவமானது நம் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தருகின்ற அனுபவமாக இருக்கும். அதனால் நம் வாழ்விலே விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கனான அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நாம் கேட்போம். தேவன் நிச்சயமாகவே நம் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி நோக்கிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் அழிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் அழிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தாவரந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் சோதனைகளை மேற்கொள்ள நாங்கள் விழித்து ஜெபிக்கின்ற அந்த கிருபையை, அந்த அனுக்கிரகத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஜெபம் செய்து சமூகத்தில் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.